பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவே. அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. அக்கினி மதில் நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம். கைகளை தட்டி நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். துயர் நீக்கும் மருத்துவர், துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. கைகளை தட்டி நன்றி நன்றி நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். ஹல்லேலூயா. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. இயேசுவே உம் இரத்தத்தால், இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உந்தன் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உங்க அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன்,
அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைத்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்த. கரங்களை தட்டி நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. கரங்களை தட்டி பாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. அக்கினி மதில் நீரே, அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. துயர் நீக்கும் மருத்துவரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதான். நன்றி 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 நன்றி. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன், நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதி. கரங்களை தட்டி பாடும்போது பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆகமாகி. நல்ல கைகளை தட்டி பாடுவோமா? பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆகமாகி. எப்போதும் நான் தேடுபவர், எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே, எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே, என் புகலிடமும் என் காப்பகமும் எல்லாம் நீதானே, என் காப்பகமும் எல்லாமே நீத்த. நல்ல கைகளை தட்டி நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும்,
மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்து, கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்து, குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்து, குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்து, நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழ். இளமை முதல் இதுவரையிலும், இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீர்தான் என் தலைவர், நீதானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். ஹல்லேலூயா. முதிர் வயதானாலும் தள்ளிவிடாதவர். ஹல்லேலூயா. எத்தனையோ முதியோர் இல்லங்கள் இன்னைக்கு நிரம்பிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? வயசானோன்னு பெற்றோர்களை கொண்டு எங்க விட்டுருந்தாங்க? முதியோர் இல்லங்கள்ல கொண்டு விட்டுருந்தாங்க. என்னுடைய இளைய அக்கா, சின்ன அக்கா வந்து சென்னையில ஒரு முதியோர் இல்லம் வச்சிருக்கிறாங்க. ஒரு சம்பவம் சொன்னாங்க. ஒரு அம்மா வந்து கெஞ்சுறாங்க, என்னை விடாதடா, தயவுசெய்து நான் விடாத, அவன் கூட வந்துடுறேன், எது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறேன், நான் அவன் கூட இருந்துக்கிறேன், என்னை ஏன்டா அங்கே கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த அம்மா. ஆனால் அந்த பையன், இல்லைம்மா நீ கட்டாயமா அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி பெற்ற தாயை கொண்டு எங்கே விட்டு போயிட்டாரு? முதியோர் இல்லத்தில். உலகம் அப்படித்தான் இருக்கு. ஒரு காலத்தில் அப்படி கிடையாது, இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிட்டு வருது. பெற்றோர்களை கொண்டு முதியோர் இல்லத்துல. ஏன் தெரியுமா? அவங்களை என்ன செய்ய முடியலையா? பராமரிக்க முடியல, பார்க்க முடியல. கட்டின மனைவி சொல்றா, இந்த பெருசை வச்சு நீ என்ன செய்ய போற? இந்த பெருசால பெரிய பாடம் இருக்கு, எங்கேயும் போக முடியல, வர முடியல, நிம்மதியா இருக்க முடியல, இதை கொண்டு எங்க விட்டுரு. எப்படி வார்த்தை? இதை கொண்டு எங்கேயாவது விட்டுரு, ஆடு மாடை சொல்ற மாதிரி. அப்புறம் அவங்க கொண்டு முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுட்டு பணத்தை கொடுத்து சமாளிக்கலாம் நினைக்கிறாங்க. பெரிய ஒரு சாபம் அல்ல அது? வயசாகும் போது முதியோர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். வயதாகும் போது முதியோர்கள் அற்பமாய் நடத்தப்படுகிறார்கள். வயதாகும் போது முதியோர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். ஆசையா கட்டின மனைவி, ஆசையா கட்டின புருஷன் கூட வயசாகும் போது, பலன் குறையும் போது, அழகு குறையும் போது, சக்தி சரீரத்தில் குறையும் போது, வருமானம் குறையும் போது வெறுக்கப்படுகிறத நாம் பார்க்க முடிகிறது. ஒரு காலத்தில் நம்மளால ஆதாயம் இருக்குன்னு தெரிஞ்சா ஒரு கூட்டம் நம்மளை தேடி வருது.
ஆனா இவனால ஆதாயம் இல்லை, இவன்கிட்ட பலன் இல்லை, சக்தி இல்லை, முன்னாடி மாதிரி இப்போ இவன் இல்லை, அவனால முடியலன்னு தெரிஞ்சா உடனே இந்த உலகம் அவங்களை என்ன செய்யுது, ஒதுக்கிடுது. ஆனா இயேசு மாத்திரம்தான் முதிர் வயதானாலும் தள்ளாதவர். அல்லேலூயா. இந்த வார்த்தையை பாருங்க, முதிர் வயதானாலும் என்னை தள்ளிவிடாதவர். கைகளை உயர்த்தவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது நீங்க அப்படி நடத்தப்படுறீங்களா? உங்க பிள்ளைங்க உங்களை நேசிக்கலாம், நீங்க கவலைப்பட தேவையே இல்லை. முதிர் வயதானாலும் நம்மை வெறுக்காத ஒரு தகப்பன் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் அந்த முதியோர் இல்லங்கள்ல கொண்டு வந்து விடுகிற சூழ்நிலைகளை பார்க்கும் போதெல்லாம் அடிக்கடி நினைப்பேன், நம்மளை உண்மையிலே அழகுக்காகவோ பணத்துக்காகவோ திறமைக்காகவோ சக்திக்காகவோ நேசிக்காத ஒருவர் உண்டு என்று சொன்னால் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. எல்லாம் இருக்கும்போது உலகத்தில் எல்லாரும் நேசிக்கிறார்கள், ஒன்றும் இல்லாமல கூட இயேசு நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இளைய குமாரன் எல்லாவற்றையும் பிரித்தெடுத்து கொண்டு போயிட்டு ஆமென் நல்ல ஜாலியா இருக்கும்போது ஏகப்பட்ட நண்பர்கள், ஏகப்பட்ட சிநேகிதர்கள் சுற்றி ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஆனா வசனத்துல வாசிக்கிறோம், அவனுடைய திரவியங்கள் செலவழிந்து குறைபட தொடங்கின போது, எப்போ எல்லாரும் போயிட்டாங்க, எப்போ எல்லாம் செலவழிய ஆரம்பிச்சதோ எல்லாரும் போயிட்டாங்க. இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல அழகை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, படிப்பை பார்த்து, திறமையை பார்த்து, இல்லை இவன்ட்ட ஏதோ ஒரு ஒன்று இருக்குது அப்படின்லாம் பார்த்து இல்லை, நம்மிடத்துல ஒன்றும் இல்லாத போது கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். வயதானால் உலகம் இருக்கலாம், கொஞ்சம் ஒரு வாரமா உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா உன்னால என்ன ஆயிரப்போகுது, கொஞ்சம் சும்மா இரு அப்படி சொல்லக்கூடிய ஒரு காலம், இல்லைன்னா உன்னால பெரிய தொந்தரவுன்னு சொல்லக்கூடிய காலம். ஆனால் முதிர் வயதானாலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், தள்ள மாட்டார். யாருக்காவது வயசு குறையுதா? எல்லாருக்குமே கட்டாயமா என்ன கூட்டிட்டு தான் இருக்கு, வயசு கூட்டிட்டு தான் இருக்கு. யாரும் அதை மாற்ற முடியாது, தடுக்க முடியாது. எவ்வளவு முதிர் வயதானாலும் நம்மை தள்ளாத ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர் இயேசு. அல்லேலூயா. எல்லாம் பாடலாமா? கர்த்தரை மகிமைப்படுத்தி. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகி. அல்ல கரங்களை தட்டி பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகம. முதிர் வயதானாலும் முதிர் வயது ஆனாலும் தள்ளி விடாதவரே, நான் முதிர் வயது ஆனாலும் தள்ளி விடாதவரே, என் பலன் குறைகிற காலத்துல குன்றி போகும்போது கைவிடாதவரே. உலகம் அப்படிப்பட்டது, ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல, கைவிடவே மாட்டார், தள்ளி விடாதவரே. நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நல்ல கைகளை தட்டி நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதி. நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பேன். பிரைஸ் காட். நம்பிக்கையோடு துதிப்பேன், நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடல்ல ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்னன்னு சொன்னா, நான் கருவுல தோன்றினதுல இருந்து நான் சாகிற வரைக்கும் எனக்கு யார் தான் நம்பிக்கை? எல்லாம் கை வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கருவுல தோன்றினதுல இருந்து நான் சாகிற வரைக்கும் எனக்கு நம்பிக்கை யாருதான்? இன்னும் சொல்லலாம், செத்த பிறகு நம்பிக்கை யாருதான்? கர்த்தர் ஒருவர் தான். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்து குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தேன். அப்ப எங்க நம்மளை கர்த்தர் பாதுகாத்தாரு? 139 சங்கீதத்தில் நிறைய இடத்துல வாசிக்கிறோம், என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே என் எலும்புகள் உருவேற்படும் முன்னே, அதாவது கன்சீவ் ஆயிருக்கோன்னு தெரியும் முன்னாடியே யார் நம்மளை பார்த்துட்டா? இப்படி கூட சொல்லலாம், நம்மளை உருவாக்குனது யாரு தான்? கர்த்தர். அல்லேலூயா.
நாம தான் அந்த கருவுல அன்னைக்கு உருவாகி பிறக்கணும் என்று முன்குறித்தது யார் தான்? எத்தனை பேருக்கு ஆச்சரியமா இருக்கு? அல்லேலூயா. அப்ப கருவறையில நான் தோன்றும் முன்பாகவே, தோன்றும் போதே, ஆமென். சோதரர் எரேமியாட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன் தாயின் கற்பத்திலேயே உன்னை நான் என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை விட எபேசியர்ல பவுல் சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரா? எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கு, சூரியன், சந்திரன், மார்ஸ், வீனஸ், ஜூபிட்டர் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் அவர் உண்டாக்குறதுக்கு முன்னாடி ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கு முன்பாகவே பிகே புதூர்ல ஆராதனையில இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் நின்று ஆராதிப்பார்கள்னு யார் பார்த்துட்டா? நம்ப முடியுதா? நம்ப முடியல. ஆனா நம்பணும். ஏன்னா கர்த்தருடைய திட்டம் நம்முடைய திட்டத்தை விட மிகப்பெரியது. அல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஆண்டவரை குறித்து நாம நினைக்கிறத விட ஆண்டவர் நம்மளை குறித்து நினைக்கிறது மிகப்பெரியதா இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் சொல்றாரு, உன்னுடைய நினைவுகளை விட என்னுடைய நினைவுகள் மேலானது, உன்னுடைய வழிகளை காட்டிலும் என்னுடைய வழிகள் மேலானது. அதான் அவர் அழகா சொல்றாரு, பூமியை விட வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ. அல்லேலூயா. நல்ல ஹைட்டா ஃபிளைட்ல, போயிங் ஃபிளைட்ல பறந்தீங்கன்னா தெரியும், 33,000 அடி உயரம், 950 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. சில டைம்ல 1000 கிராஸ் பண்ணுவாங்க. ஆனாலும் எதை பிடிக்க முடியல? எதை தொட முடியல? வானத்தை தொட முடியல. ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவுகளை விட என் நினைவுகள் எதை மாதிரி உயர்ந்ததா இருக்குது? வானத்தை போல. பூமியை விட வானம் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கிறதோ அவ்வளவு உயர்ந்ததா இருக்குது. 103ஆம் சங்கீதத்துல சொல்றாரு, வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு உயரம் இருக்குதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவ்வளவு பெரிய கிருபை இருக்குதா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உள்ளத்துல சந்தோஷம் இருக்குது? மனுஷன் நம்மளை குறித்து ரொம்ப கேவலமா நினைக்கிறான், அதை குறித்து நினைக்க வேண்டாம். சாலமோன் பிறந்தப்போ மீதி 18 பசங்களை என்ன சொல்லியிருப்பாங்க? உங்க அம்மா யாருன்னு எனக்கு தெரியும், நீ எப்படி பிறந்தான்னு எனக்கு தெரியும், அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அத்தனை பேரையும் கர்த்தர் ராஜாவாக்கல. யாரை கர்த்தர் ராஜாவாக்குனார்? ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கும் கொடுக்காத ஒரு ஞானத்தை கொடுத்தார். நான் சொல்றேன், உலகத்துல யாரும் உங்களை எப்படி பார்க்கட்டும், யாரும் உங்களை எப்படி பார்க்கட்டும். பவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? சபையை துன்பப்படுத்தின இவன் எதுக்குப்பா வந்தான்ற மாதிரி எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா ஆயிரக்கணக்கான திருச்சபைகளும் லட்சக்கணக்கான ஜனங்களை ரட்சிக்கப்படுவதற்கு அந்த மனுஷனை கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. தாவீது குடும்பத்தில் அற்பமா நினைக்கப்பட்டான். யாராவது ஒருத்தர் இருக்கான்னு கேட்டப்பறதான் ஆமா இன்னொருத்தர் இருக்கிறான்னு சொல்றான். அதான் மனுஷனுடைய பார்வை, பெற்றோருடைய பார்வை, உடன்பிறப்பினுடைய பார்வை. நம்முடைய தேவனுடைய பார்வை அப்படிப்பட்டதில்ல. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்ட தேவன், உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்ட தேவன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்து, சத்தமா, கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்து, குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்து. வாய் திறந்து பாடுங்க. கரங்களை தலைக்கு மேல தட்டி நாள்தோறும் ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை இருந்தா போதும். என் கர்த்தர் என்னை பிறக்க வைத்தவர், என்னை வளர பண்ணினவர், கடைசி மட்டும் நடத்துவார், உலகத்தின் முடிவு பரியந்தம். ஆமென். நாள்தோறும் ஆக மகிழ்ந்து நம்பிக்கையோடு துதி. என்ன நம்பிக்கை தெரியுமா? நாள்தோறும் துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். முதிர் வயதானாலும் என்னை தள்ளிவிடாதவர், பலன் குன்றும் போது என்னை கைவிடாதவர். ஹல்லேலூயா. உலகம் வெறுக்கலாம், ஆனால் கர்த்தர் வெறுக்காதவர். உலகம் மதிக்காமல் இருக்கலாம், கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறவர். உலகம் நம்மை எப்படியும் வைத்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன்னை என் உள்ளம் கைகள் வரைந்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து
மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழ். ஹல்லேலூயா. என் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்க நல்ல வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். என் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பா. ஆமென், ஆமென். பலத்தினால் முடியாததை, பராக்கிரமத்தினால் முடியாததை என் கர்த்தர் எனக்காக செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. சந்தோஷமா ரெண்டு கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஏக சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே. கைகளை வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு கையும் உயர்த்து அசைச்சு சொல்லுங்க, யெகோவா ஈரே. பக்கத்துல பார்த்து கைகளை கொடுத்து சொல்லுங்க, யெகோவா ஈரே. கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம், புலம்ப வேண்டாம். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்றது தான் டிசம்பர்னா மந்த் ஆஃப் ஜாய். ஆனா உள்ள ஃபுல்லா எப்படி மந்த் ஆஃப் சாரோவா இருக்கு. டிசம்பர் வந்துட்டு செலவு நிறைய இருக்குது. கிறிஸ்மஸ்க்கு அதை பண்ணணுமே, இதை பண்ணணுமே, அப்படி சிலருக்கு கவலை. புது வருஷத்துக்குள்ள போறோம், என்ன ஆக போதும், அப்படி ஒரு சிலருக்குள்ள கவலை. எந்த கவலையும் வேண்டாம். ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. சந்தோஷமா சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. நல்லா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்ன செய்வாரு? பார்த்து கொள்வார். நம்பிக்கை இருக்குதா? ஆமென், ஆமென். இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஓ ஜீசஸ், அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. கைகளை தட்டி யெகோவா, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா. அனைத்தையும் அருளிடும், அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவன். புல்லுள்ள இடங்களில், புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், அமர்ந்த தண்ணீரண்டை சேர்த்திடும் என் தேவன். செட்டைகளின் நிழலிலே, செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், தண்ணீரை போல் என்னை சுமந்திடும் என் தேவன். விசுவாசிக்கிறவங்க அறிக்கையிட்டு, செட்டையின் நிழலில். யாரெல்லாம் பலவீனத்தோட இருக்கீங்களோ, கர்த்தர் இந்த நேரத்தை நல்ல பலனை கொடுக்கிறார். சுமந்திடும் என் தேவன். சிலுவையில் இந்த நோய்களை, சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே என் தேவன். தேவனால் பிறந்தவன், தேவனால் பிறந்த எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதறாக்குவே என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதறாக்குவே என் தேவன். புல்லுள்ள இடங்களிலே, புல்லுள்ள இடங்கள்
அமர்ந்த தண்ணீர் அண்டை சேர்த்திடு என் தேவனே. இந்த வாயின் வார்த்தைகளை நான் சொன்னேன், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் என்று. இதே வாயிலிருந்து நான் சொல்லுவேன், என் கர்த்தர் அவர் சொன்னபடியே நடத்தினார். தாவீது சொல்லுகிறார், நீர் வார்த்தையினால் சொன்னதை உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினீர். எந்த கர்த்தர் தம்முடைய வாயின் வார்த்தைகளை சொல்லுகிறாரோ அதே கர்த்தர் தம்முடைய கரத்தின் கிரியைகளை நடப்பிக்கிற காலம். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். என்னென்ன வாக்கு தத்தங்கள், என்னென்ன வார்த்தைகள், என்னென்ன உடன்படிக்கைகள் கர்த்தர் சொன்னாரோ இந்த ஆண்டுகள் முடிவதற்குள்ளே கர்த்தர் செய்து முடிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ரெண்டு கைகளை பலமாய் தட்டி, இந்த சத்தம் எதற்கு தெரியுமா? இந்த ஆர்ப்பரிப்பு எதற்கு தெரியுமா? இந்த மகிமை எதற்கு தெரியுமா? என் கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்ற முடிக்க போகிறார். வார்த்தையினால் சொல்லிவிட்டு போகிறவர் அல்ல, தமது கரத்தினால், தமது பலத்தினால், தமது புயத்தினால், தமது வல்லமையினால் அவர் சொன்னதை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவர் சொல்லிவிட்டு போகிறவர் அல்ல, அவர் வார்த்தையினால் சொன்னதை அவருடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. தரிசனம் தந்தவரே. கர்த்தர் நல்லவர். கடந்த வாரத்திலே நாம் சபையின் தரிசனம் எப்படிப்பட்டது என்பதெல்லாம் குறித்த அநேக காரியங்களை பார்த்தோம். ஏன் தரிசனம் தேவை? ஏன் தரிசனம் தேவை என்றால், தரிசனம் இல்லாத இடத்துல சபைகள் என்ன செய்து போகும்? சீர்கெட்டு போகும், ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று பார்த்தோம். ஒரு சபைக்கு எப்படிப்பட்ட தரிசனம் என்று சொன்னால் நல்லா கவனிக்கணும், கொஞ்சம் வேகமாக நம்ம கொண்டு போயிடலாம். ஒரு சபைக்கு எப்படிப்பட்ட தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னு சொன்னா, இதை ரொம்ப தெளிவாக கவனிக்க வேண்டியது. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தரிசனம் அல்ல. ஏனென்றால் எல்லா சபைக்கும் இயேசு ஒரு தரிசனத்தை கொடுத்து போயிருக்கிறார். அந்த தரிசனத்தை தான் நாம் என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். சபைகள் தங்களுக்கான லக்குகளை தீர்மானிக்க முடியும், ஆனால் எதை தீர்மானிக்க முடியாது? தரிசனங்களை தீர்மானிக்க முடியும். இயேசு இந்த உலகத்துல வந்துட்டு அவர் போகும்போது ஏற்கனவே ஒரு தரிசனத்தை 12 சீஷர்கள்ட்ட என்ன பண்ணிட்டு போயாச்சு? கொடுத்துட்டு போயாச்சு. அந்த 12 சீஷர்கள் மூலமாக இத்தனை வருஷங்கள் ஆனாலும் அதே தரிசனம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு தரிசனம், எல்லா ஜனங்களுக்கும் எது போய் சேரணும்? சுவிசேஷம் போய் சேர வேண்டும். ஆகையால் சில வசனங்கள் எடுத்து அப்படி நம்ம தொடர்ந்து நம்ம கடந்த வாரத்திலிருந்து உள்ளதை தொடர்ச்சியாய் பார்க்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 19 வாசிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 19, 20, 21 3 வசனங்களும். ரோமர் 15, 19 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1ஆம் அதிகாரத்தில் அன்னைக்கு ஒரு வசனத்தை பார்த்தோம். 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் யாராயிருக்கிறேன்? கடனாளியா இருக்கிறேன். என்ன கடன்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய ஒரு கடன். கடந்த வாரத்தில் இதை குறித்து பார்த்தோம். கிரேக்கர்கள் ஒரு கூட்டம், மற்ற அந்நியர்கள் ஒரு கூட்டம், இஸ்ரவேல் யூதர்கள் ஒரு கூட்டம், அறிவாளிகள் ஞானிகள் ஒரு கூட்டம், மூடர்கள் ஒரு கூட்டம். ஆனால் அவர் சொல்கிறார், பவுல் சொல்கிறார், சுவிசேஷம் அப்படி வந்துட்டா நான் எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. படித்தவர்களுக்கும் சொல்லணும், படிக்காதவர்களுக்கும் சொல்லணும், எல்லாருக்குமே நாங்கள் எதை சொல்ல வேண்டும்? சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இது எங்கள் மேல் விழுந்த கடன் அல்லது கடமை. அடுத்த வசனத்துல சொல்றாரு, இது கடன் அப்படிங்கிறதுனால நான் இதை வெறுக்கல, வெறுப்போட நான் சுவிசேஷ ஊழியத்தை செய்யல, வேண்டா வெறுப்புக்கு செய்யல, கடமையே அப்படி நான் செய்யல, கூப்பிட்டுட்டாங்களே அப்படி செய்யல, இதையும் செய்ய வேண்டியிருக்க அப்படி செய்யல, நான் விரும்பி செய்கிறேன். வாசிக்கலாமா? 15ஆம் வசனம். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும், எவ்வளவு செஞ்சாலே போதும், இயன்ற மட்டும், எத்தனை நாள் முடியுமோ, எவ்வளவு மணி நேரம் கர்த்தருக்காய் கொடுக்க முடியுமோ அத்தனை மணி நேரங்கள் பிரயாசப்பட்டு இயன்ற மட்டும் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அப்படின்னா நான் வெறுக்கவில்லை, அதை விருப்பத்தோடு செய்கிறேன். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன செய்யவும் மாட்டேன், வெக்கப்படவும் மாட்டேன். ஏன்னா சுவிசேஷத்தை அறிவிப்பது என்னுடைய கடன் அல்லது கடமை. ரெண்டாவது பார்க்கிறேன், நான் இதை வெறுப்போட செய்யல, விருப்பத்தோட செய்யறேன். இப்படி ஒரு ஆசையோட இந்த நிருபத்தை என்ன பண்றாரு? ஆரம்பிக்கிறார். அடுத்த வசனத்துல வாசித்த என்ன வாசித்த? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படவில்லை. ஒரு தெருவுல இன்னைக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு கிட்ட நின்று அறிவிக்கணும்னா நம்ம என்ன செய்யக்கூடாதான்? வெட்கப்படக்கூடாது. மதுரையில ஒரு பெரிய பிஎஸ்என்எல் ஆபீசர், அந்த பிஎஸ்என்எல் ஆபீசர் பகல்ல அவருக்கு ஜீப் உண்டு, அவருக்கு டிரைவர் உண்டு. அவர் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கம்பீரமா போய் அவருடைய பணிகள் ஸ்தலங்கள் எல்லாரும் சல்யூட் பண்ணி எழும்புவாங்க. அப்படிப்பட்ட அதிகாரி. ஆனால் சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்வார்னா, மதுரையில் உள்ள முக்கியமான பஸ் ஸ்டாண்டுகள் பக்கத்துல லுங்கிய பழைய ஆட்கள் மாதிரி ஏற்றி கட்டிட்டு பெரிய ட்ரௌசரை போட்டு ஒரு தலப்பா கட்டி வெறும் கையில்லாத பனியனோட நின்று தேங்காய் வியாபாரம் பண்ணுவார். என்ன வியாபாரம் பண்ணுவார்? தேங்காய்.
ரூபாய்க்கு ஒரு தேங்காய் விற்குதுன்னா இவர் எவ்வளவு ரூபாய்க்கு விற்பாரு? ரூபாய்க்கு விற்பார். அப்ப யார்கிட்ட வாங்குவாங்க? இவர்கிட்ட தான் வாங்குவாங்க. ரூபாய் கொடுத்து 10 தேங்காய் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் மக்கள் மெதுவா அவற்றை அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்க. உமக்கு மட்டும் எப்படியா நஷ்டம் இல்லாம இந்த தொழிலை பண்றீரு? நீ மற்றவங்களாம் லாப நோக்கோடு எவ்வளவு செய்யறான், உம்மால மட்டும் எப்படி முடியுதுன்னு சொல்லி நெருங்கி வருகிறவர்களிடத்துல மெதுவாய் சொன்னார், என்னுடைய லாபம், என்னுடைய ஆதாயம், என்னுடைய வளர்ச்சி பெருக்கம் இதில் அல்ல, நான் யாரை சார்ந்திருக்கிறேன் அப்படி சொல்லி அப்படி யாரை விட்டார் உள்ள? இயேசு கிறிஸ்துவ பற்றி சுவிசேஷம். ஒரு ஆபீசர் லுங்கியை கட்டிட்டு பனியனை போட்டுட்டு தலப்பா கட்டிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று செய்யறாரு சொன்னா, அவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்க ஒருவேளை அந்த ரூட்ல போனா எப்படி இருக்கும் பாருங்களேன். அவங்களே ஒருவேளை கஸ்டமர் மாதிரி வந்தா எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆனா அவர் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படுறேன். ஏன் வெட்கப்பட மாட்டேன்னா, இந்த சுவிசேஷம் ஒருவனுக்குள்ள போயிட்டுனா அவனுக்குள்ள தேவ பலன் வந்துடும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு மனுஷன் பண பலத்தை தேடுறான், புய பலத்தை தேடுறான், ஜாதி பலத்தை தேடுறான், பல விதமான பலத்தை தேடுகிறான். தொடர்ந்து வாசிக்கலாம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவர்களுக்கு அது ரட்சிப்பு உண்டாவதற்கு ஏற்ற தேவ பலனாய் இருக்கிறது. கைகளை வைத்து ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சுவிசேஷத்துக்கு நான் யாரா இருக்கிறேன்? இப்ப ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு? ரோமருக்கு எழுதின நிருபத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, நான் கிரேக்கருக்கு கடனாளி, நான் அந்நியருக்கு கடனாளி, நான் மூடருக்கு கடனாளி, நான் ஞானிகளுக்கு கடனாளி, நான் எல்லாருக்குமே என்னவா இருக்கிறேன்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டிய கடனாளி. 15ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. அங்க 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நான் கடனாளியா இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்துருல, நான் என்ன செஞ்சுட்டேன்? அதை செஞ்சு முடிச்சுட்டேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சபையில நம்ம அடிக்கடி என்ன சொல்றோம்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டியது எங்கள் தலைமையில் விழுந்த கடமை, 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 கடமைன்னு சொல்லிக்கிட்டே போறதில்ல, அதை செஞ்சு முடிச்சிடணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 19ஆம் வசனத்துல, நான் சொன்னேன் சொல்லிட்டு நிப்பாட்டில, நான் பிரசங்கித்து விட்டேன். வாசிப்போமா எல்லாரும் சேர்ந்து? இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய். இதுல 2 இடம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று எருசலேம், இன்னொன்னு இல்லிரிக்கம். அப்படின்னா ஒன்னு இந்த ஓரத்துல கிடக்குது, இன்னொன்னு மேப்ல அந்த ஓரத்துல கிடக்குது. அப்படின்னா அங்க இருந்து இங்க வரைக்கும் நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று கடனாளி என்று சொன்னேன், நான் விரும்பினேன், அது பலன் என்று ஒத்துக்கொண்டேன், ஆமென், அதை நான் விருப்பமாய் செய்கிறேன் என்று சொன்னேன். இப்பொழுது நான் என்ன செஞ்சாச்சு? சொல்லி முடிச்சாச்சு. அதோட நான் நிறுத்திடல, இன்னும் நான் செய்ய விரும்புறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 20ஆம் வசனத்துல வாசிக்கலாம். இன்னும் என் உள்ளத்துல ஒரு பாரம் இருக்குது. என்ன பாரம் இருக்குது? 20ஆம் வசனத்துல, மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் என்ன செய்யணுமா? எத்தனை பேர்களை இந்த வாஞ்சை இருக்குது? இது வரைக்கும் இயேசுவை ஒரு நாள் கூட அவர்கள் அறிக்கை செய்ததோ தொழுது கொண்டதோ கிடையாது. அவர்களை நான் சந்திப்பது நிமித்தம் அவர்களும் தொழுது கொள்ள ஆரம்பிக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறவர்கள் கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இதோட நான் நிறுத்திடல. எருசலேம்ல இருந்து இல்லிரிக்கம் வரைக்கும் நான் அறிவித்தாயிற்று. ஆனாலும் எனக்குள்ள ஒரு பாரம் இருக்குது. 2 பாரம். என்ன பாரம்? அறியாதிருந்தவர்கள் அவரை என்ன செய்யணும்? சொல்லுங்க. அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள். அடுத்த, கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்ளுவார்கள். இந்த பாரம் ஒரு சபைக்குள்ள இருக்கணும். கர்த்தர் பவுல் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்துல சொல்றாரு, அதுக்காக நான் அவசரப்பட்டு யாரோ போட்ட அஸ்திபாரத்துக்கு மேல போய் கட்டிட்டு போயிட மாட்டேன், ஒரு புதிய இடத்துல நான் செய்ய வேண்டும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஊழியங்கள் சில நேரத்தில் துக்கமாகவும் இருக்குது. எப்படி இருக்குது? பேதுருக்கு ஆண்டவர் மீன் எப்படி கொடுத்தாரு? பக்கத்து போட்ல இருந்து பிடிச்சு கொடுத்தாரா, கடல்ல இருந்து பிடிச்சு கொடுத்தாரப்பா? கடல்ல இருந்து பிடிச்சு கொடுத்தார். அவன் சொன்னான், ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்னும் அகப்படல. சொல்லுங்க பார்க்கலாம். ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்னும் அகப்படல. அப்போ ஏசப்பா சொன்னாரு, நைஸா போய் பக்கத்து போட்ல இருந்து தூக்கிருப்பா அப்படி சொன்னாரா? சொல்லல. அவர் என்ன சொன்னாரு? அங்க உள்ள எவ்வளவு மீன் இருக்கு தெரியுமா? திரளான மீன்கள். அது எவ்வளவு மீன்கள் இருக்கு தெரியுமா? வலை கிளியத்தக்க திரளான மீன்கள். உடனே அவர் சொன்னாரு, வலையை போட்டான், பிடிச்சா எப்படி வந்துச்சான்? வலை கிளியத்தக்கதாக, கிழிஞ்சிருச்சுன்னு போடல, கிளியத்தக்கதாக திரளான மீன்கள் கிடைத்தது. அந்த மீன்களால அவன் தன்னுடைய போட்டையும் நிரப்பி அப்புறம் பக்கத்தில் உள்ள போட்டுகளை நிரப்பும்படி என்ன செஞ்சான்? சைகை காட்டி கூப்பிட்டான். இப்போ மீன்கள் தேவை. மீன்கள் எங்க இருந்து கிடைத்தது? கடல்ல. கொஞ்சம் கிடைச்சா நிறைய கிடைச்சதா? கொஞ்சம் நிறைய கிடைச்சதா? வலை கிளியத்தக்க கிடைச்சதா? தனக்கு மட்டும் கிடைச்சா பக்கத்து போட்டுக்கு சேர்த்து கிடைச்சதா? ஒருவேளை இப்படி இல்லாமல் ஷார்ட்கட்ல ட்ரை பண்ண எப்படி ட்ரை பண்ணலாம்? எதுக்கு போட்டுப்பா சிரமம்? அப்படி அங்குடி திரும்பும்போது ஒரு 10 மீன் அள்ளி போட்டு போயிடலாம், இன்னைக்கு சம்பளம் கிடைச்சுன்னு நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு அநேக இடங்கள்ல அப்படிப்பட்ட ஊழியங்களும் நடக்குது. அங்க இருந்து 2 பேர், எங்க இருந்து 2 பேர் தூக்கக்கூடிய ஊழியம். அப்படி இல்லை. இவர் எப்படி சொல்றாராம்? 21ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் மற்ற ஒருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் நான் போய் என்ன செஞ்சிடக்கூடாது. அவன் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபவுண்டேஷனை போட்டு வச்சுட்டு நைட்டு தூங்கலான்னு வீட்டுக்கு போயிருப்பான். காலையில் போனால் நைட்டோட நின்றுட்டா நம்ம அதுக்கு மேலே என்ன கட்டிடுவோம்? பில்டிங். இன்னைக்கு தான்ப்பா வானம் தோண்டி அஸ்திபாரம் போட்டுருக்கு, நாளை காலையில் வந்து செங்கக்கட்டு வேலை ஆரம்பிப்போம் போயிருப்பான். நம்ம நைட்டோட நைட்டாக போட்டு அவன் போட்டு அஸ்திபாரத்து மேலே நம்ம எதை கட்டி போயிடுவோம்? வீடு கட்டி போயிடுப்போம். அவனுக்கும் சொந்தம் இல்லை, எனக்கும் சொந்தம் இல்லை, அப்படி ஆகிடும்.
அப்படி இல்லாம இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு ஒரு லக்கு இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். இந்த நாட்கள் ஒரு 18 வில்லேஜஸ்ல இருந்து 18 கிராமங்கள்ல இருந்து நம்முடைய சபைக்கு கர்த்தர் ஜனங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். தெற்கிலிருந்து வடக்கு வரைக்கும் கர்த்தர் கொண்டு மேற்கிலிருந்து கிழக்கையும் கொண்டு வரார். ஆனா வருகிற 2025 வருஷத்துல நாம் ஒரு லக்கை தீர்மானிக்கிறோம். ஒரு 100 கிராமங்களுக்காவது இயேசுவை குறித்து என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். சபையே இல்லாத இடங்கள்ல சபைகளை நாம் என்ன செய்யணும்? ஸ்தாபிக்க வேண்டும். கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப 2025 நம்முடைய லக்குகள் என்னவா இருக்க வேண்டும் என்றால், மற்ற ஒருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் நாங்கள் வீடுகளை கட்டி எழுப்புகிறவர்களா அல்ல. அதில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ஒரு தரிசனம், ஒரு போக்கஸ் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கிறிஸ்துவினுடைய நாமம். இன்னொரு தடவை சொல்லுங்க. கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். வடநாட்டுக்கு போன சில மாநிலங்கள்ல இயேசுனா யாருன்னு தெரியாது. அடுத்த எலெக்ஷன்ல நிக்க போறாராம் பாரு. அங்க சில இடங்களில் ஊழியத்தை செய்யும்போது சொல்லிக்கிறாங்க. அல்மோரா மலையில ஊழியத்தை செய்யும்போது இயேசு கிறிஸ்துவை பத்தி நாங்க நைஸா சொல்றோம். அப்ப சொல்றாங்க, அப்ப அடுத்த தேர்தலில் அவர் நின்று ஜெயிச்சாருன்னா எங்களுக்கெல்லாம் ரோடு போட்டு எங்களுக்கு லைட்டு போட்டு கொடுப்பாரான்னு கேட்குறாங்க. அப்ப இயேசுன்னா அட்லீஸ்ட் ஒரு கிறிஸ்தவ கடவுள்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க நினைக்கிறாங்க இவர் எலெக்ஷன்ல நிக்க போறாரு போல. இவங்கெல்லாம் என்ன கேட்டு வந்திருக்காங்க? ஓட்டு கேட்டு வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டாங்க. அப்போ அவங்க யாரையும் சொல்லலை. கிறிஸ்துவனுடைய நாமம் கூட, இந்த வார்த்தைகள் ஒரு டெப்த் இருக்கு. இங்க பார்த்தா எத்தனையோ பாட்டு ஓடுது, ஏசு நல்லவர், ஏசு வல்லவர் பாட்டு ஓடுற ஜனங்கள் கேட்கிறாங்க. ஆனா சில கிராமங்கள்ல இன்னும் இயேசுனுடைய ஒரு பாடல் கூட ஓடல. ஒரு நாள் கூட ட்ராக்ஸ் கொடுக்கப்படல. இதுக்கு பக்கத்துல ஒரு கிராமம் இருக்குது. நாங்க ஒரு நாள் போயிருந்த ரூட் மாறிட்டோம். நானும் ஐசக் பிரதர் வண்டியில பிரேயர் ரைடு போறோம். தன்ராஜ் பிரதர், இஸ்ரேல் பிரதர் இன்னொரு ரூட்ல பிரேயர் ரைடு போறாங்க. நாங்க வழியை மாற்றி வேற எங்கேயோ போயிட்டோம். நாரணாபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. நீங்களா பாத்திருக்கீங்களா, போயிருக்கீங்களான்னு தெரியல. 5 மணிக்கே சுறுசுறுப்பா இருந்தது ஊரு. ஆனா சபை கிடையாது, ஜனங்கள் அங்க யாருக்கும் இயேசுன்னு யாரும் தெரியும், ஒரு வாசனை கிடையாது, கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்படவில்லை. பவுல் ரொம்ப சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. எருசலேம்ல துவங்கி இல்லிரிக்கம் வரைக்கும் கிரேக்கர்களுக்கு, அந்நியர்களுக்கு, யூதர்களுக்கு, மூடருக்கு, படித்தவனுக்கு, மேதைகளுக்கு எல்லாருக்கும் நான் என்ன செஞ்சுட்டேன்? சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறேன். ஆனா இப்பவும் என் தாகம் முடியல. என்னுடைய தாகம் இன்னும் ஒன்று இருக்கிறது. அறியாதவர்கள் அவர் என்ன செய்யணுமா? காண்பார்கள். கேள்விப்படாதவர்கள் அவர் என்ன செய்யணுமா? உணர்ந்து கொள்ளணுமா? இங்க சொல்றாரு. அதுக்காக நான் அவசரப்பட்டு எங்கேயோ ஒண்ணு செஞ்சிட மாட்டேன். சொல்லுங்க, கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். கைவேத்தோர் அல்லேலூயா சொல்லுவோம். யோவான் 20 அதிகாரத்துல வாசிக்கலாம். யோவான் 20 அதிகாரம். ஒவ்வொரு இடத்துலயுமே சொல்லி ஒவ்வொரு பலனை கொடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். 21 வசனத்தை வாசிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் மிஷனரி யாருன்னு சொன்னா தெளிவா சொல்லணும், இயேசு கிறிஸ்து. முதல் மிஷனரி யாரு? ஏன்னா ஒரு நோக்கத்தோடு பிதா அவரை என்ன செஞ்சாரா? அனுப்பி வைத்தார். அப்புறம் அவர் மிஷனரிகளை உருவாக்கி தேசமங்கம் அனுப்பினார். அதுல ஒரு மிஷனரி தான் இந்தியாவுக்கு வந்த தோமா. இப்ப வாசிக்கலாமா? இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை, என்னை எப்படி பிதா அனுப்பும்போது நான் கீழ்ப்படிந்து வந்தேனோ அதை போலவே நானும் உங்களை அனுப்பும்போது நீங்களும் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போங்கள் அப்படி சொல்லுகிறார். அப்படி போகும்போது அவங்களை சும்மா அனுப்பல என்று சொல்லி என்ன செய்தாராம்? அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவி பெற்றவர்கள்லாம் கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியினுடைய நோக்கம் என்னவென்று கடந்த வாரத்தில் பார்த்தோம். என் மேல் இருக்கிறார், என்னை அபிஷேகம் பண்ணினார். எதற்காக? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அனுப்பினார். ஆராதனைக்கு வந்து கைதட்டி அந்நிய பாஷைகளை பேசிட்டு 2 திருப்திப்பட்டு போவதற்காக அல்ல. அபிஷேகத்தினுடைய பிரதான நோக்கம் ஒன்று உண்டு என்று சொன்னால், நாங்கள் அனுப்பப்பட்டு அறியாத ஜாதிகளை கர்த்தரண்டை கொண்டு வர வேண்டும். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் எதை பெற்றுக்கொண்டார்களா? பரிசுத்தாவி. அப்படி லூக்கா 24 அதிகாரத்துக்கு வரலாம். 47 வசனத்தை வாசிப்போம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எங்கிருந்து தொடங்கணுமா? எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப சபைக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் இன்னைக்கு கார்ல வரும்போது ஒன்று சொல்லி பார்த்துட்டு வந்தேன். சபைக்காக இயேசு அல்ல, இயேசுக்காக தான் எது? சபைக்காக சுவிசேஷம் அல்ல, சுவிசேஷத்துக்காக தான் எது இருக்குது? சபைக்காக தரிசனம் அல்ல, தரிசனத்தை நிறைவேற்றுக்காக தான் எது இருக்குது? சபை. சபைக்காக ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கவில்லை. தரிசனத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் எதை வைத்திருக்கிறாராம்? அவருக்கு என்ன தரிசனம்? நாம புறப்பட்டு போய் எருசலேம்ல இருந்து சகல தேசத்தாருக்கு நாங்கள் எதை பிரசங்கிக்க வேண்டும்? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இது எந்த ஊர்ல இருக்கிறோம்? விகேபுதூர்ல இருக்கிறோம்.
இந்த விகேபுல இருக்கிற சுவிசேஷம் எங்க இருந்து ஆரம்பிச்சது தெரியுமா? எருசலேமில் ஒரு மேல் வீட்டறையில் ஆரம்பிச்சது. அந்த முதல் பிரசங்கத்தில் எத்தனை பேர் தொடப்பட்டாங்க? 3000 பேர் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அங்கிருந்து அப்படி 7ஆம் அதிகாரத்துக்குள்ள வரும்போது யூதேயா முழுக்க போகுது, சமாரியாவுக்கு போகுது. 11ஆம் அதிகாரத்தை தாண்டும் போது பூமியின் கடைசி பரியந்தம் சீஷர்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். இந்த வார்த்தை அப்படித்தான் நிறைவேறிற்று. மனம் திரும்புதல் எங்கிருந்து தொடங்கிற்று? பாவ மன்னிப்பு எங்கிருந்து தொடங்கிற்று? எருசலேம் தொடங்கி பூமியில எந்தெந்த இடத்துல இன்னும் கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிருக்கவில்லையோ அத்தனை இடங்களும் பிரசங்கிக்கப்பட வேண்டியது நம்முடைய தரிசனம் அல்ல. அது யாருடைய தரிசனம்? கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இங்கேயும் சொல்றாரு. 4 சுவிசேஷத்துல இயேசு என்ன சொன்னாருன்னு பார்க்கிறோம். பின்பு அவர் அவர்களை நோக்கி சொல்லுங்க, உங்க தெருக்குள்ளே நின்று சுத்துங்கன்னு சொன்னாரா? உங்க கிராமத்துக்குள்ளே முட்டி முட்டி வாங்கன்னு சொன்னாரா? விகேபுரையே மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னாரா? அவருடைய தரிசனம் என்னவோ அதற்கு கீழ்ப்படிவது மணவாட்டி சபைக்கு உரிய கடமையாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும், நல்ல கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தலையில கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் உலகமெங்கும் போகிற அபிஷேகம், உலகமெங்கும் சந்திக்கிற அபிஷேகம், எல்லா ஜாதிகளையும் சந்திக்கிற அபிஷேகம். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, வரக்கூடிய 10 வருஷத்துல கர்த்தர் அறியாத ஜாதிகள் மத்தியில கர்த்தர் எங்களை கொண்டு போய் பயன்படுத்துவார். அறியாத பாஷைக்காரர்கள் மத்தியில கர்த்தர் கொண்டு போய் பயன்படுத்துவார். புதிய தேசங்கள்ல கால்களை வைக்க கர்த்தர் உதவி செய்வார். ஏனென்றால் நாம் நம்மை நினைக்கிறது ஒரு குறுகின வட்டம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது, உன்னை நான் எருசலேமில் வைத்திருப்பதல்ல, உன்னை பூமியின் கடைசி பரியந்தம் உன்னை நான் கொண்டு போய் என் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நான் பயன்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை தன்னை குறுக்கி கொள்ளக்கூடாது, மனவாட்டி தன்னை குறுக்கி கொள்ளக்கூடாது, விசுவாச பிள்ளைகள் தங்களுடைய பார்வையை சுருக்கி கொள்ளக்கூடாது. ஏதோ இங்கே சுத்தி சுத்தி வாரோம், இப்படியே இருந்து செத்துறணும். நோ, கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? எருசலேமை தாண்டி யூதேயா, யூதேயாவை தாண்டி சமாரியா, சமாரியாவை தாண்டி பூமியின் கடைசி பரியந்தம் 12 சீஷர்களுக்கு மட்டுமல்ல, அவரால் அழைக்கப்பட்டு இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார். பூமி எங்கும் நாம் போவது கர்த்தருடைய சித்தம். ஒருவேளை நம்மளை பற்றி நம்மளே குறைவா நினைக்கலாம், ஒருவேளை உங்களை பற்றி மற்றவங்க குறைவா நினைக்கலாம், நீ என்னத்தை கதையை ஓட்ட போறன்னு நினைக்கலாம். ஆனால் விசுவாசிப்பீர்கள் ஆனால் சுவிசேஷத்துக்காக கர்த்தர் உங்களை புதிய எல்லைகளுக்குள் கர்த்தர் கொண்டு போவார். சுவிசேஷத்துக்காக புதிய மாநிலங்களுக்குள்ள கர்த்தர் கொண்டு போவார். சுவிசேஷத்துக்காக புதிய தேசங்களுக்குள்ள கர்த்தர் கொண்டு போவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2025ல நம்முடைய சபையினுடைய, நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய ஊழியர்களை இந்தியாவை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு போய் பயன்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் இது. ஹல்லேலூயா. புதிய வருடம் வரும்போது கர்த்தர் நம்முடைய தேசத்தை தாண்டி கர்த்தர் புதிய தேசங்களை பயன்படுத்துவார். நம்முடைய சபையின் பிள்ளைகளை புதிய மாநிலங்களில் கர்த்தர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அதுக்கு ஆதாரமாக தான் ஜனவரி 22ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் மகாராஷ்டிராவில் நம்முடைய பிள்ளைகள் 22 பேர் ஊழியத்துக்கு போறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட கட்டளை கொடுத்திருக்கிறார் வாசிங்க. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும்னு சொல்லிட்டாருன்னா நம்மளுக்கு அதுல எல்லாம் A to Z அடங்கிருது. பணக்காரனை சந்திக்கணுமா, ஏழையை சந்திக்கணுமா, படிச்சவனை சந்திக்கணுமா, படியாதவனை சந்திக்கணுமா, எல்லாம் சந்திக்கப்படணும். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இயேசு ரத்தத்தை சிந்தினது ஏழைகளுக்கு மட்டுமல்ல, பணக்காரர்களுக்கு மட்டுமல்ல, படித்தவர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய ரத்தம் சகல ஜனங்களுக்கும். இன்னும் சொல்லலாம், அன்னைக்கு உயிரோடு இருந்த பிலாத்துக்காக கூட அவர் எதை சிந்தினார்? ரத்தத்தை சிந்தினார். அன்றைக்கு அவரை பரியாசம் பண்ணின ஏரோதுக்காகவும் அவர் ரத்தத்தை சிந்தினார். அவரை குத்தின சேவகர்களுக்காகவும் அவர் ரத்தத்தை சிந்தினார். அத்தனை பேருக்கு அவர் ரத்தத்தை சிந்தினார். அவருடைய வருகை மட்டும் யாரெல்லாம் அவரை விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிறார்களோ அத்தனை பேருக்கும் அந்த ரத்தம் உண்மை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் நாங்கள் பேசியிருந்தோம். முன்னாட்கள்ல எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலம் ஏதோ ஒரு கிராமத்துக்கு போவோம், சுவிசேஷம் அறிவிப்போம், இல்லைன்னா ஜெப நட போவோம். ஒண்ணுமே இல்லைன்னா ஒரு கிராமத்தை லெக்க வச்சு சபையில கூடி ஜெபிப்போம். 2025 ஜனவரி முதல் வாரம் முதல் நம்முடைய சபையில ஒவ்வொரு வாரமும் சுவிசேஷ ஊழியங்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு தனியாய் செயல்படக்கூடிய ஒரு விங்கா, ஒரு துறையாக அது எழும்ப வேண்டும். கைகளுக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் கடந்த வாரம் நாம் எதை தியானித்தோமோ அந்த பகுதிக்கு வரலாம். மத்தேயு 28ல் 18ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்லி அனுப்புறாரு பாருங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்தார். எத்தனை பேருக்கு இயேசு சமீபமாக இருக்கிறார்? என் பக்கத்தில் இயேசு இருக்கிறார் சொல்றவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆராதனைக்கு வந்த பிறகு கூட ஆண்டவருக்கு எனக்கு ஒரு கேப் இருக்குன்னு சொல்லிடவே கூடாது. இயேசு எனக்குள் இருக்கிறார், நான் இயேசுக்குள் இருக்கிறேன், அவர் எப்பொழுதும் எனக்கு சமீபமாக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு இது விளங்காது, இயேசுவுக்கு சமீபத்தில் இருக்கிறவர்களுக்கு இது புரியும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்ம வீட்டு தூரத்தில் இருந்தாலும் என்னை சமீபத்தில் சேர்த்துக் கொள்ளுங்க. வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது?
ஒரு காரியம், ரெண்டு காரியம் அல்ல, வல்லமை அல்ல, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதிகாரம். வல்லமை என்பது வேறு, அதிகாரம் என்பது வேறு. வல்லமை என்பது ஒரு குறுகின அளவுடையது, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்குரியது. ஆனால் அதிகாரம் என்பது அத்தாரிட்டி, ஆளுமை அவர் கையில தான் இருக்குது. அவர் சொல்லுகிறார், அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஆகையால் நீங்கள் உள்ள இருக்கணும், அது முக்கியம் தான். சபைக்குள்ள இருக்கணும், சபைக்கு வரணும், ஆராதனைக்கு வரணும், முக்கியம். ஆனா இதிலே உருவாக்கப்படுவதற்கு, இதிலே கற்றுக்கொள்வதற்கு, இதிலே பயனடைவதற்கு, இதில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, சத்தியத்தை மேய்ந்து கொள்வதற்கு, ஆழமாய் வார 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 வாரம் புதிய புதிய செய்திகளை கேட்டு நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு நோக்கம் அல்ல. நாமே சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்து போய் ஆவிக்குரிய சரப்பணி உண்டானவர்களாய் அல்ல. அதற்கு மாறாக கற்றுக்கொண்டவைகளை நாம் சுமந்து எங்க போகணுமா? புறப்பட்டு போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாரும் பக்கத்தில் பார்த்து புறப்பட்டு போங்க. இப்ப இல்ல, செய்தியெல்லாம் முடிச்ச பிறகு அல்லேலூயா. புறப்பட்டு போய், இங்கேயும் ஒரு வார்த்தையை சேர்த்துட்டே இருக்கிறாரு, சகல. அநேக இடத்துல சொல்றாரு சகல, எல்லா எல்லா எல்லா, முற்றிலும் முழுமையான. வாசிங்க, ஆமென். சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு என்ன கொடுங்க? ஞானஸ்நானம் கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்களை அப்படியே தெருவில் விட்டுட்டு வந்துடாதீங்க. அவங்களை சபைக்குள்ள என்ன செய்யுங்க? கொண்டு வாங்க. முதல்ல நீங்க புறப்பட்டு போங்க. எதுக்காக புறப்பட்டு போகணுமா? நீங்க புறப்பட்டு போய் அறியாதவர்களை அறிய செய்து, ஆமென், கேள்விப்படாதவர்களை உணரச் செய்து, அவர்களுக்கு இயேசுவை குறித்து அறிவித்து, அவர்களை விசுவாசத்துக்குள்ள நடத்தி, அவர்களை சீஷர்களாய் மாற்றி, கொஞ்சம் டைம் எடுத்து அவர்களோடு நல்ல உறவை உண்டாக்கி கொண்டு அவர்களை சீஷராக்கி, அந்த ஆளை விட்டுட்டு போயிடாத. அவனை எங்க கொண்டு வா? அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏன் உள்ள கொண்டு வரணுமா? நான் உங்களுக்கு நிறைய விஷயத்தை என்ன பண்ணிருக்கிறேன்? சொல்லி கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறேன். மலை பிரசங்கம், விதைகள், உவமைகள், இப்படி பல காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நான் எதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோனோ அதை அவர்கள் என்ன செய்யணும்? இதுதான் பாலிசி, இதுதான் ஆண்டவருடைய பிளான். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், இப்போ உங்களை என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன். நீங்கள் புறப்பட்டு போய் அவங்கள கொண்டு வாங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க, அவங்களும் தேரட்டும், அப்புறம் அவங்களும் புறப்பட்டு போகட்டும், மற்றவர்களை கொண்டு வரட்டும். கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் தைரியமா இருங்க. 2024 கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? ஆக்சுவலாக அந்த மெசேஜ் நான் அதுக்குன்னு கோஆர்டினேட் பண்ணலை, ஆனால் அந்த வார்த்தையோட கர்த்தர் கொண்டு வந்து நிறைவு செய்து கொண்டிருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம். இந்த வருஷம் நம்முடைய சபை கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம். ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால என்ன சந்தோஷம், ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால என்ன லாபம், அநேக ஆசீர்வாதம். அதெல்லாம் விட முக்கியமான தெரியுமா? அவர் என்னோடு இருப்பதனால் எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. நான் மற்றவர்களை போய் என்ன செய்யணும்? சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இங்க 2 கேட்டகரி சர்ச் பார்த்தோம். 2 கேட்டகரி. 19ஆம் வசனத்தினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஒரு கேட்டகரி சர்ச் என்ன பண்ணும்னா, இந்த மாதிரியும் இருந்துடக்கூடாது, 2வது கேட்டகரி மாதிரியும் இருந்துடக்கூடாது, 3வது ஒரு கேட்டகரி, அது போல தான் நம்ம இருக்கணும். 1வது கேட்டகரி எப்படி? 19ஆம் வசனத்தில் பார்த்தோம். இவர்களுடைய லக்கு ஃபுல்லா அறியாதவர்களை போய் என்ன செய்யணும்? சந்திக்கணும். எங்கெல்லாம் இயேசு பற்றி தெரியாதோ, எங்கெல்லாம் சுவிசேஷம் இல்லையோ, எங்கெல்லாம் சர்ச் இல்லையோ, எங்கெல்லாம் ஒரு டிராக்ஸ் கூட கொடுக்கப்படலையோ, எந்த மாநிலம், எந்த மாவட்டம், எந்த மலைவாழ் மக்கள், எந்த பழங்குடியினர், யாரெல்லாம் இயேசுவை பற்றி கேள்விப்படலையோ அவங்கள போய் நாங்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் எங்களுக்கு என்ன சொல்லிக்கிறாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. அப்போ இது ஒரு டைப்பான சர்ச். இந்த சர்ச் என்ன பண்ணும்னா, எப்பவுமே எதை தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்? அறியாதவர்கள், அறியாதவர்கள், அறியாதவர்கள். ஆனா இவங்கிட்ட ஒரு பிழை இருக்கிறது. இவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அறியாதவர்கள் அறிந்த பிறகு அவர்களை உபதேசத்தின் ஆழத்துக்குள் என்ன செய்ய மாட்டாங்க? நடத்த மாட்டாங்க. ஆனா 2வது ஒரு கேட்டகரி இருக்குது. இதுவும் தவறு. இதுதான் அதிகமா நம்ம இப்ப போயிட்டு இருக்கிற நிலைமை. அப்படித்தான் போயிட்டு இருக்குது. 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். இது எப்படிப்பட்ட கேட்டகரின்னு சொன்னா, வெளியே இருக்கிறவங்களை ஃபோக்கஸ் பண்றது இல்ல. வெளியே இருக்கிறவங்க சர்ச்சுக்குள்ள வந்துடுறாங்க. வந்த பிறகு அவங்களுக்கு திரும்ப 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 உபதேசம், செய்தி, சத்தியம், சுவிசேஷம், அதுக்கப்புறம் ஆழமான ஜபங்கள், 24 மணி நேரம் ஜபம், 12 மணி நேரம் ஜபம், 7 மணி நேரம் ஜபம், 72 மணி நேரம் ஜபம், 100 நாள் ஜபம் வச்சு அவங்களையே எதுல உருவாக்கிட்டு இருக்கிறது? ஜபத்துல, சத்தியத்துல உருவாக்குறது. ஆனா இவங்களுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்காதுன்னா, வெளியே இருக்காது. சூப்பரா செய்தி கேட்பாங்க, சந்தோஷமா இருக்கிறவங்கள ஒரு எல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கேட்டகரி என்ன பண்ணும்னா, இது சர்ச்சுக்குள்ளே இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் எங்களை நல்ல ஒரு சத்தியம் நிறைந்த சபையிலே வைத்திருக்கிறார். இந்த வாரம் நாங்கள் புதுசு புதுசா என்ன செய்ய போகிறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். இவ்வளவு ஆழம் இருக்குதா? இப்படி மறைபொருள் இருக்குதா? இப்படிலாம் வெளிப்பாடு இருக்குதா? அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? மற்றவங்களுக்கு
முதல்ல ஒரு கேட்டகரி இருக்கு, அவங்க போய் எல்லாரும் சந்திப்பாங்க, ஆனா ஆழமான சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கறது இல்ல. ரெண்டாவது ஒரு டைப் சர்ச் இருக்குது, இது எப்படி இருக்குன்னா வெளியே எவனும் இருக்கால்ட்டு சாவுதான், நம்ம இருக்கிறவங்களுக்கு என்ன செய்வோம்ப்பா, கர்த்தருடைய வார்த்தையை அழகா பிட்டு 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 கொடுக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா கர்த்தர் விரும்புகிற சபை எப்படிப்பட்ட தெரியுமா, ரெண்டையும் சேர்த்து நிறைவேற்றக்கூடிய ஒரு சபையா இருக்கணும். கைகளை ஊத்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டையும் சேர்த்துன்னு நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அறியாதவர்களை அறிவித்து வரவழைத்து கொண்டு வந்து சீஷராக்கி கர்த்தர் கற்றுக் கொடுத்த உபதேசங்களில் அவர்களை நிலைத்திருக்கும்படி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சபையா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதைத்தான் இப்ப இவ்வளோ பெரிய மெசேஜ் தான் ஒரே வார்த்தையில நம்முடைய ஸ்தாபனத்துக்கு போட்டாச்சு, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இப்ப சபையினுடைய பிரதான 2 நோக்கங்கள் என்ன பார்த்தோம், இதுல என்ன பார்த்தோம். ஒன்று, அறியாதவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், அறிவிக்கணும். அடுத்து, அறிவிக்கப்பட்டு தொடப்பட்டவர்களை சீஷர்களாய் மாற்றி உள்ள கொண்டு வந்து ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். அழகா சொல்லப்பட்டிருக்கு. சபைக்கு வெளியே அறியாதவர்கள் இருக்கிறார்கள், சபைக்கு உள்ளே ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அறியாதவர்களுக்கு சுவிசேஷம் தேவை, அறிந்தவர்களுக்கு உபதேசம் தேவை. திரும்பவும் சொல்லுங்க, அறியாதவர்களுக்கு எது தேவை, சுவிசேஷம் தேவை, அறிந்தவர்களுக்கு இன்னும் பூரணமடைய உபதேசம் தேவை. கர்த்தர் விரும்புகிறது 1வது கேட்டகரியும் விரும்பல, போய் அறிவிக்கிறத மட்டும் மிஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது விரும்பல. 2வது தியாலஜியை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது விரும்பல. மிஷனும் தேவை, தியாலஜியும் தேவை. அறிவிக்கவும் வேண்டும், உள்ளே வந்தவர்களை கர்த்தருக்குள்ள வளரச் செய்யவும் ரெண்டுமே தேவை. ஒரு காலத்தில் நாம் அறியப்படாதவர்களா இருந்தோம், அறிந்த பிறகு உள்ளே வந்தோம், இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப இந்த ரெண்டையும் செய்யணும்னா ஆண்டவர் 5 விதமான ஊழியர்கள் தேவை என்று சொல்கிறார். அல்லேலூயா. 2 காரியம் என்ன தேவை, ஒன்னு அறியாதவர்களுக்கு என்ன செய்யணும், போய் சொல்லணும். இன்னொன்னு என்ன தேவை, உள்ள வந்த பிறகு அவர்களை உட்கார வச்சு என்ன செய்யணும், ஒர்க் ஷாப்ல வச்சு உருவாக்கணும். ஒரு பாஸ்டர் இப்படி சொல்லுவார், சபை என்பது பொழுதுபோக்குகிற இடம் அல்ல, சபை என்பது பழுது பார்க்கும் இடமா. ரிப்பேர் உண்டாக்குற இடம் அல்ல, ரிப்பேரை சரி பண்ற இடம். இந்த 2 ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டுமானால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற 5 நபர்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் சிலரை என்னவா எழுப்புகிறாரா, அப்போஸ்தலராகவும், 2வது சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை போதகராகவும் ஏற்படுத்தினார். எதற்காக ஏற்படுத்துகிறார் என்றால், ஒரு சபை சுவிசேஷத்திலும் பூரண வேலையை செய்ய வேண்டும், சபையினுடைய உபதேசத்திலும் பூரண வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த 5 ஊழியர்களும் நம்முடைய ஊழியத்தில் இருக்க வேண்டும், நம்முடைய சபையில் இருக்க வேண்டும். இந்த 5 ஊழியங்களும் நம்முடைய ஊழியத்தில் இருக்க வேண்டும். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்களும் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? இந்த 5 ஊழியங்களும் நமக்கு தேவை. இந்த 5 ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய ஊழியர்களும் நமக்கு தேவை. இந்த 5 ஊழியங்களும் நடந்தால்தான் இயேசு சொன்ன அந்த 2 காரியமும் நடக்கும். 1, அறியாதவர்களுக்கும் நாம் அறிய செய்ய முடியும், அறிந்தவர்களையும் அவருக்குள்ள என்ன செய்ய முடியும், வளர செய்ய முடியும். இப்போ ஏன் அப்படி சொல்றாரா, 11ஆம் வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். எல்லாரும் இந்த வார்த்தைகளை கவனிக்கணும். சாமானியமா இந்த வசனம் புரியாது, அதனால கவனிச்சிங்கன்னா புரியும். சில டைம் நம்மளுக்கு கவனிச்சாலே புரியாது, அதனால தயவுசெய்து கவனிங்க, சரியா? இப்ப நல்லா கவனிங்க பார்ப்போம். சபையில கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை ஒழுங்கா கவனிங்க, விடாம அப்பதான் புரியும். 1, சபையில ஒரு சிலர் ஆண்டவருக்குள்ள வளரணும், ஒரு சிலர் அப்படியே வந்த வண்ணமா இருக்க வேண்டும் என்பது யாருடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்க இங்க இருக்கிற விசுவாசிகள் எடுத்து பார்த்தோம்னா, ஒரு சிலர் நல்ல கிறிஸ்துவுக்குள்ள ஸ்திரமா இருக்கிறோம், ஒரு சிலர் கொஞ்சம் லம்புறோம், கொஞ்சம் அப்படியே தடுமாறுறோம், ஒரு சிலர் இங்க ஒரு வாழ்க்கை வெளியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஒரு சிலர் எங்க போனாலும் இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்றோம். இப்படி பல கேட்டகரி இருக்கிறோம். ஆனா சபையில கர்த்தர் விரும்புகிற காரியம் தெளிவா கவனிக்கணும். சபையில கர்த்தர் விரும்புகிற காரியம் ஒருத்தர் 2 பேர் அல்ல, ஒரு கூட்டம் வளர்ச்சியும் ஒரு கூட்டம் தேய்மானமும் அல்ல, அத்தனை பேரும் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை படிப்படியா வாசித்தா தான் புரியும். மேலும் நாம் அனைவரும் யாரை பற்றும் விசுவாசத்திலே வளர வேண்டுமாம், தேவனை பற்றும் விசுவாசத்திலே வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என் வாழ்க்கையில சிறிய காரியமோ பெரிய காரியமோ, என் நம்பிக்கை, என் விசுவாசம், இம்மையோ மறுமையோ, அத்தனையுமே என் நம்பிக்கை யார் மேல மட்டும்தான், கர்த்தர் மேல. இந்த தெளிவுக்குள்ள ஒவ்வொரு விசுவாசிகளும் வரணும். ஆமென். 2வது எதை வளர வேண்டும் என்று விரும்புகிறார், குமாரனை பற்றக்கூடிய அறிவிலே வளர வேண்டும். கிறிஸ்துவை குறித்த மிக தெளிவான அறிவு நமக்கு தேவை. இயேசுனா யாருன்னு கேட்டா சொல்ல தெரியணும். உங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கலாப்பா, அத மாதிரி எனக்கும் யாரு ஒரு கடவுள் அப்படி சொல்லிடக்கூடாது. அப்படி யாராவது சொல்றீங்களா? இயேசுனா யாரு அப்படின்னு கேட்டா, நீ யாருப்பா இயேசுவை தூக்குறேன்னு சொன்ன, கொண்டு போறேன்னு சொன்னா, பைபிள் எதுப்பா தூக்குறேன்னு சொன்னா, நீ ஒரு கடவுள் இருக்க மாதிரி எனக்கு ஒரு கடவுள், உனக்கு ஒரு கம்பராமாயணம் இருக்க மாதிரி எனக்கு ஒரு பைபிள், அப்படி சொல்லிடக்கூடாது. அப்படி அல்ல.
சகலத்தையும் உருவாக்கின கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை பூமியில அனுப்பினார், பிறந்தார், பாவம் இல்லாமல் வாழ்ந்தார், ஆமென், மரித்தார், நமக்காக ஜீவனை கொடுத்தார், ஆமென், உயிர் தெழுந்தார், பரமேறி சென்றார், ஒரு நாளில் என்னை சேர்க்க அவர் திரும்பி வருவார். கையை வைத்தவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தெளிவு யாருக்கு தேவை? சபைக்கு தேவை. நாம் எதிலே வளர வேண்டுமா? மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும், இரண்டாவது அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, அடுத்த எந்த லெவலுக்கு நாம வளரணும்? இப்ப கேட்கிற இந்த சபை எந்த லெவலுக்கு வளரணும்? உலகத்திலேயே பெரிய சபை எங்க இருக்கு? தென் கொரியால சியோல் பட்டணத்துல இருக்கு. 10 லட்சம் மக்கள் கிட்ட அந்த சபையில் அங்கத்தினரா இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க? 10 லட்சம் மக்கள். அப்போ நம்முடைய நோக்கம் எந்த நோக்கம்? தென் கொரியாவில் இருக்கக்கூடிய சியோல் சபையினுடைய அளவுக்கு நாம் வளர வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. இந்தியாவில் பெரிய சபை ஹைதராபாத்தில் இருக்கிறது. 2.5 லட்சம் விசுவாசிகள் வராங்க. எவ்வளவு வராங்க? 2.5 லட்சம் விசுவாசிகள். நம்முடைய நோக்கம் அந்த சபையின் அளவில் வளர வேண்டும் என்பது அல்ல. தமிழ்நாட்டில் பெரிய சபை சென்னை சின்னமலையில் இருக்குது. 70,000 விசுவாசிகள் வருகிறார்கள். நம்முடைய நோக்கம் அந்த சபையின் அளவில் வளர வேண்டும் என்பது அல்ல. 10,000 விசுவாசிகள் கூட அநேக சபைகள் இருக்கிறாங்க. 5,000 விசுவாசிகள் அநேகம் இருக்கிறாங்க. 2,000 பேர் கூட அநேகம் இருக்காங்க. 1,000 பேர் கூட அநேகம் இருக்கிறாங்க. நம்முடைய நோக்கம் அது அல்ல. ஒரு சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நாங்கள் பூரண புருஷராக வேண்டும். எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நாங்க யாருடைய அளவுக்கு வளர வேண்டுமா? கிறிஸ்து என்ன அளவு எங்களுக்கு செட் பண்ணிட்டு போயிருக்கிறாரோ அந்த அளவு வரைக்கும் வரணும். அப்போ இதுல ஒரு 3 காரியம் இருக்குது. என்ன காரியம் இருந்துச்சு பார்த்தோம்? ஒன்னு, நாங்கள் குமாரனை பற்றும் விசுவாசத்தில் வளர வேண்டும், சபை. இரண்டாவது, குமாரனை குறித்த அறிவில் வளர வேண்டும். மூன்றாவது, எங்களுடைய நோக்கம் அந்த சபையை போல அல்ல. எங்களுடைய நோக்கம் கிறிஸ்து ஒரு ஸ்டாண்டர்டை, ஒரு குவாலிட்டியை செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அந்த அளவிற்கு நாங்கள் வளர வேண்டும். இப்போ நான் கேட்கிறேன், நம்முடைய சபையினுடைய தரிசனம் குறுகின தரிசனமா, பெரிய தரிசனமா? கிறிஸ்துவின் அளவு. நாங்க எத்தனை ஜனங்களை சந்திக்கணும்? சகல ஜனங்களை சந்திக்கணும். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதற்காக சபையை கர்த்தர் எப்படி மாற்றுறாரா? அடுத்த வசனத்துக்குள்ள வாசிங்க. 12ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் என்ன செய்யணுமா? இப்ப கவனிக்கணும், இப்ப ரொம்ப கவனிக்கணும். ஒரு சபை கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்துல வளரணும், கிறிஸ்துவை பற்றும் அறிவில் வளரணும், கிறிஸ்துவனுடைய அளவுடையதா மாறணும்னா முதல்ல சபைக்குள்ள என்ன உண்டாகணுமா? எல்லாரும் வாசிங்க. பரிசுத்தவான்கள். இந்த சீர் பொருந்துதல்ன்ற வார்த்தைக்கு நான் அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்கிறேன். மெண்டிங் அப்படின்னா கிழிந்த ஒரு வலையை திரும்ப தைப்பது, சிக்குண்ட ஒரு வலையை திரும்ப எடுப்பது. நான் திரும்பவும் விளக்குறேன் பாருங்க. மீன் பிடிக்கிறவர்கள் மீன் பிடித்து வந்த உடனே அவர்கள் மீனை விட்டுட்டு அடுத்த ஒரு வேலையை பார்ப்பாங்க. நீங்க அதுக்கு நீங்க சுவிசேஷத்துல கூட அதுக்கு உதாரணம் இருக்கிறது. இயேசு வந்தபோது பேதுருவும் அந்திரேயாவும் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, மீன் பிடிச்சிட்டு வந்த உடனே பெரிய மீன்கள் அந்த வலையை கடிச்சு என்ன செஞ்சிடும்? கிழிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் வெளியே எஸ்கேப் ஆகிறதுக்காக. அதனால வலை என்ன செஞ்சிடும்? கிழிஞ்சிரும். அது மட்டுமல்ல, வலையில மீன்கள் கிடைச்ச உடனே அதை மடிச்சு சுருட்டி ஒரு லெவலா கொண்டு வருவாங்க. பார்க்கறதுக்கு அழகா இருக்காது. அந்த வலையை திரும்ப என்ன செய்யணும்? சிக்க எடுக்கணும். சீர் பொருந்துதல் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா, சபைக்குள்ள ஓட்ட உடசல் இருந்தா அதை என்ன செய்யணுமா? அடைச்சி சரி பண்ணும். 2024 வரைக்கும் பல ஓட்டைகள் இருந்திருக்கலாம், உடசல்கள் இருந்திருக்கலாம், சில சிக்கல்கள் இருந்திருக்கலாம். 2025க்குள்ள நுழையும் போது எல்லா காரியத்திலும் ஒரு சீர் பொருந்தின சபையா இருக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசலன்னா நல்லா பேசிருங்க. எல்லாத்தையும் சந்தோஷமா இருங்க, எல்லாத்தையும் மனப்பூர்வமா இருங்க, எல்லாத்தையும் நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் என்ன செய்யணுமா? சீர் பொருந்துதல் என்றால் சிக்கெடுத்தல், ஓட்டைகளை அடைத்தல், விடுபட்ட இடங்களை திரும்ப நரம்புகள் போட்டு அடுத்த வலைகளை ரெடி பண்ணிடுவாங்க. அடுத்த 2வது, சபைக்குள்ள என்ன நடக்கணுமா? சபையை எதற்கு ப்ரிப்பேர் பண்ணு ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா? சுவிசேஷ ஊழியத்துக்காக சபை என்ன செய்ய? ஆயத்தப்படுத்து. நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கு காரணம் இப்படியே வந்துட்டு அப்படியே பரலோகத்துக்கு போயிருதுக்கு இல்லை. இது நம்ம டெய்லி வார வாரம் என்ன செய்யணும்? இயேசு குறித்து அறிவிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் எப்படியே வந்துட்டு இருக்கோம், இப்படியே வாரது சோத்திரம் அல்லேலூயா என் ஆத்துமாவே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அடுத்த வாரம் கிளம்பி சோத்திரம் அல்லேலூயான்னு போயிட்டு போற என் ஆத்துமாவேன்னு வீட்டுக்கு போயிடும். அது அல்ல கர்த்தருடைய நோக்கம். இந்த என்னாத்துமாவைக்கும் அந்த சோத்திரம் அல்லேலூயாவுக்கும் இடையில நம்ம யாரை போய் பார்க்கணுமா? கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் போய் அறிவிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முதல்ல பார்க்கிறோம், இதெல்லாம் கர்த்தர் சொல்றதுக்கு ஒரு காரணம். பரிசுத்தவான்கள் என்ன செய்யணும்? சீர் பொருந்தணும். 2வது, இதே வசனத்துல பார்க்கிறோம், சபையை எதற்காக ஆயத்தப்படுத்த வேண்டுமா? சுவிசேஷ ஊழியத்திற்காக, சுவிசேஷ வேலைக்காக. 3வது அதே வசனத்துல இருக்குது, சபை நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? பக்தி விருத்தி அடைவதற்காகவும். 3வது சபை என்ன செய்யணுமா? நாளுக்கு நாள். ஆண்டவர் சொல்றாரு, சபை கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலும்
கிறிஸ்துவை பற்றும் அறிவிலும் யாருடைய அளவுக்கு தக்கதாக? கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக நம்முடைய சபை வளர வேண்டும் என்றால் அதற்கு நம்ம இடையில செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. நாங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தவான்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சீர் பொருந்த வேண்டும். ரெண்டாவது பார்க்கிறோம், நாங்க என்ன வேலையை செய்யணும்? சுவிசேஷ வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்த, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது நாளுக்கு நாள் என்ன அடைய வேண்டும்? சொல்லுங்க பார்க்கலாம். பக்தி குறைவு அல்ல, பக்தி என்ன செய்யணும்? விருத்தின்ற வார்த்தை சுத்த தமிழ் வார்த்தை. இன்னைக்கு ஒண்ணுன்னா நாளைக்கு 5, 5 10 மாறுது, 10 100 மாறுது, 100 1000 மாறுது, 1000 கோடியா மாறுது. அதுக்கு பேர் என்னது? விருத்தி. என் ஜெபமும் அப்படி ஆகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது என் பாக்கெட்ல நாளுக்கு நாள் பணம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும் பாஸ்டர், அப்படி இருக்கவங்க யாராவது இருக்கீங்களா? பாஸ்டர் என் அக்கௌண்ட் தேஞ்சு ஒண்ணுமே இல்லாம போயிடணும் பாஸ்டர், அப்படி யாராவது இருக்கோமா? இல்ல. என் அக்கௌண்ட்ல காசே இருக்கக்கூடாது பாஸ்டர், வர வர எங்க குடும்பம் விளங்காம போகணும், அப்படி யாராவது இருக்கிறோமா? நினைக்க மாட்டோம். என் தொழில் நாசமா போகணும் ஜோமனுங்க பாஸ்டர், அப்படி யார் சொல்லுவோமா? எல்லாருக்குமே தெரியும் நாளுக்கு நாள் நாங்க என்ன செய்யணும்? விருத்தி. அந்த வார்த்தை சரி சொல்லுங்க. நாங்க என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்லும் போல விருத்தி அடையணும். 2024 வருஷத்துல இன்னும் 2 ஞாயிற்றுக்கிழமை தான் நம்மளுக்கு இருக்கு. இன்னைக்கு 50வது ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு எத்தனை ஞாயிற்றுக்கிழமை? 50வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த 50வது ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தை காட்டிலும் என் ஜெபம் 50 வாரங்கள் தாண்டி பெருகி இருக்கிறதா? இந்த 50 வாரங்கள் கழித்து நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல பெருகி இருக்கிறேனா? போன வருஷம் செய்யாத நிறைய காரியத்தை இந்த வருஷம் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன்னா? முன்னாடிலாம் நான் எதிலுமே கலந்து கொள்றதுல இப்ப செயல்படுறேன்னா? ஆண்டவர் சொல்லுகிறார், சபையானது நாளுக்கு நாள் என்ன செய்யணுமா? நாம் அனைவரும் எதிலே வளர வேண்டும்? தேவனை பற்றும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் வளர வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய குமாரனை பற்றும் அறிவில் வளர வேண்டும். மூன்றாவது, எங்கள் சபைக்கு ஒரு லக்கு இருக்கிறது. நாங்கள் வளர்ந்து 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 யாரை போல வரணுமா? கிறிஸ்து செட் பண்ணியிருக்கிற அந்த பூரண வளர்ச்சிக்குள்ள போகணும். அப்படின்னு சொன்னா நாங்கள் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் இருக்கிறது. என்ன காரியம்? பரிசுத்தவான்கள் முதல்ல என்ன செய்யணும்? சீர் பொருந்த வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, சபையை எதற்காக பயிற்சிவிச்சு ஆயத்தப்படுத்தணும்? அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தால மட்டும் போய் நீங்க ஊழியம் செய்ய முடியாது, உங்களுக்கு பயிற்சிகள் தேவை. ஆமென். சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும். அடுத்த மூணாவது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. ஒன்னு புரிஞ்சுக்கணும், ஒரு பயபக்தியோடு சொல்லணும். நாங்க எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இந்த சரீரமாகிய சபைக்காக அவர் எதை சிந்தினாரு? ரத்தத்தை சிந்தினார். இந்த சபை பக்தி விருத்தி அடைய வேண்டுமானால் இங்கே 5 விதமான ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். அதான் தொடர்ச்சியா சொல்லப்பட்டிருக்குது. அடைவதற்காகவும் 13 வசனம். சிலரை எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறாரு? அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை போதகராகவும். எதுக்காகப்பா இந்த 5 ஊழியம் எழுமணும்? நல்லா தெரியும் எங்களுக்கு. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் நாங்கள் வளர வேண்டும், கிறிஸ்துவை பற்றும் அறிவில் வளர வேண்டும், எங்கள் சபை கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக பூரண வளர்ச்சி அடைய வேண்டும். அதுக்கப்புறம் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த வேண்டும், சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்கு ஆயத்தப்பட வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். கடைசி காரியம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? பக்தி விருத்தி அடையணும்னு சொன்னா தன்னாலே நடக்காது. 5 விதமான ஊழியர்கள் தேவை. யாரெல்லாம் தேவை? 13 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலராகவும், தீர்க்கதரிசிகளாகவும், சுவிசேஷகராகவும், மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். இந்த 5ம் சேர்ந்து இருந்தா தான் ஒரு பூரணமான சபையாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு மனுஷன்னா அவனுக்கு தலையும் இருக்கணும், உடம்பு இருக்கணும், அவயவங்கள் எல்லாம் இருக்கணும். அப்படிதான் அவனுக்கு பேரு பூரணமான மனுஷன். ஒரு கால் இல்லை, ஒரு கால் செயலிழந்துட்டுன்னா அவனுக்கு பேர் என்னது? ஊனமுற்றவன். இப்போ இந்த 5 வித ஊழியத்தை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? கை வைத்துங்க பார்ப்போம். வலது கை வைத்துங்க, வலது கை வைத்துங்க. பெருவரல் எடுத்துட்டீங்களா? சொல்லுங்க. அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் பிடிச்சிருக்கீங்களா? அப்போஸ்தலர். சேலஞ்ச் பண்ணி சொல்லுங்க. அப்போஸ்தலர். ரெண்டாவது தீர்க்கதரிசிகள், மூணாவது சுவிசேஷகர், நாலாவது மேய்ப்பர், 5வது போதகர்கள். சரியா? இதை எளிதாக ஞாபகம் சொல்றேன். ஏன் இப்படி விரல வச்சு சொல்லி கொடுக்குறேன்னா, இதுல எல்லாரையும் சொல்லுறது நம்ம ஊழியக்காரங்க தான் சொல்லுவோம். எல்லாருமே இப்படி தான் சொல்லுவோம். பின்னாடி கனகராஜையா இருக்கார், அவர் யார் தான்? ஊழியக்காரர். இங்க பாஸ்டர்னா அவர் ஊழியக்காரர் தான். எல்லாருமே ஊழியக்காரர் தான். ஆனா இது ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. முதல் ஊழியம் என்ன ஊழியம் சொன்னோம்? அப்போஸ்தலர். இப்படின்னா என்ன அர்த்தம்? சவால். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன அர்த்தம்? சவால் என்றால் என்ன அர்த்தம் சொன்னா, சபைகளே இல்லாத இடத்துல போய் நாங்கள் எதை ஆரம்பிக்க வேண்டும்? சபை. அப்போஸ்தலருடைய வேலைகள் என்னவென்றால், பவுல் என்ன செய்தார்? சுவிசேஷம் இல்லாத இடத்துல போய் சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு சபையை ஸ்தாபிச்சு, அவர் போய் அங்க பாஸ்டரா உட்காரல, அதை இன்னொருத்தர் கையில் என்ன பண்ணிட்டாரு? மக்கதோனியாவுக்கு போனோடனே அங்க எபேசுல யாரை விட்டுட்டு வந்துட்டாரு? தீமோத்தேயுவை பாஸ்டரா போட்டு வந்துட்டார். கிரேத்தா தீவுல போனாரு, ஒரு சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணாரு, அதை தீத்து கையில கொடுத்துட்டு வந்துட்டார். அப்போ அவர் பாஸ்டர் அல்ல, அவர் சபை என்ன செய்கிறவர்? ஸ்தாபிக்கிறவர். அப்போ அப்போஸ்தலர், கவனிச்சாதான் புரியும். அப்போஸ்தலர்கள் என்றால்
சபைகளை உருவாக்குகிறவர்கள் அல்லது சபைகளை ஸ்தாபிக்கிறவர்கள். எந்தெந்த கிராமத்துலலாம் சபைகள் இல்லையோ அதை குறித்து ஒரு பாரம் ஒருத்தருக்குள்ள உண்டாகிட்டே இருக்குது. ஏதாவது செய்யணும் பாஸ்டர் நினைக்கிறான், அங்க போறான், ஒரு வாசலை உண்டு பண்றான். பாஸ்டர் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, இந்த ஊர்ல சபையே இல்ல, சுத்திலும் சபைகள் இல்ல, ஒரு சபையை ஸ்தாபிச்சா கர்த்தர் அறிந்து கொள்வார்கள்னு சொன்னா அவனுக்குள்ள என்ன அபிஷேகம் இருக்கு தெரியுமா? அப்போஸ்தல அபிஷேகம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆனா சாதாரணமானதல்ல, சவால் நிறைந்த ஊழியம். ரெண்டாவது என்ன ஊழியம் பார்த்தோம்? ரெண்டாவது என்ன ஊழியம்? தீர்க்கதரிசிகள் அப்படின்னா 3 காரியங்கள். ஒண்ணு, மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவர்கள். யாரு? அப்ப சபையில கர்த்தர் யாரையும் தேவைன்னு சொல்றாரு? தீர்க்கதரிசிகள் வேணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் வெளியே இல்லம்மா, யாரையோ ட்ரைனிங் கொடுத்து கூட்டு வர போறது இல்லை. நமக்கு தேவை சபையிலிருந்து யாரை கர்த்தர் எழுப்ப வேண்டுமா? அப்போஸ்தலர். இன்னைக்கு முடிச்ச பிறகு ஜெபம் பண்ண போறோம். சபையிலிருந்து கர்த்தர் யாரை எழுப்பணும்? அப்போஸ்தலர்கள். ஏன்? சபை இல்லாத இடங்களை அவர்கள் கண்டறிவார்கள், பிரயாசப்படுவார்கள், அறிவிப்பார்கள், சபைகளை ஸ்தாபித்து உருவாக்குவார்கள். பெயர் புகழுக்காக அல்ல, கிறிஸ்துவின் பூர்ண சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படி. இரண்டாவது பார்த்தோம், யாரு? தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகளோட பணிகள் என்னவென்றால் கவனிக்கணும். ஒன்று, மறைபொருட்களை வெளிப்படுத்துவார்கள். எதை வெளிப்படுத்துவார்கள்? இந்த வசனத்தை வாசித்தோன்னே எல்லாருக்கும் புரியுமா? வசனத்தை வாசித்தோன்னு புரியுமா? புரியாது. பிலிப்பு போறான், எத்தியோப்பிய மந்திரி என்னென்ன விளங்காம எடுத்து எதை வாசிட்டு இருக்கான்? ஏசாயா 53 எடுத்து வாசிட்டு இருக்கிறார். என்னையா வாசிட்டு இருக்கிறாரு? ஏதாவது புரியுதா அப்படின்னு கேட்டா, எவனா ஒருத்தன் சொன்னாதானே எனக்கு புரியும் சொல்லி புரியாத என்ன பண்ணிருக்கான்? வாசிட்டு இருக்கான். இப்போ மறைபொருட்களை வெளிப்படுத்துவது தீர்க்க தரிசன அபிஷேகம். யோசேப்புக்கு பார்வோன்னு சொல்றான், இப்படி ஒரு சொப்பனம் கண்டப்பா, என்னன்னு புரியல. முதல்ல ஒரு நல்ல 7 காளை வந்துச்சு, அப்புறம் ஒரு அவலட்சணமான 7 காளைகள் வந்துச்சு அப்படின்னு சொல்றான். அந்த கனவுக்கு என்ன சொல்றான்? அர்த்தம் சொல்றான். தானியேல்கிட்ட வந்து சொல்றான், இந்த மாதிரி ஒரு சொப்பனம் கண்டேன், அதுக்கு அர்த்தம் சொல்லுன்னு சொல்றான். இப்போ தீர்க்கதரிசிகளோட வேலை என்னன்னா, மறைபொருட்களை என்ன செய்யணும்? வெளிப்படுத்த வேண்டும். நல்லா கவனிக்கணும். ஒரு சபையில கர்த்தர் எச்சரிக்க வேண்டும், மறைவான காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும், இல்லை எதிர்காலத்தில் உள்ள கர்த்தர் வைத்திருக்க மறைவான ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அந்த சபையில யார் தேவை? தீர்க்கதரிசிகள் தேவை. தீர்க்கதரிசின்னு நீங்க எப்படி நினைச்சுக்கிட்ட கூடாது தெரியுமா? நான் மேற்கே இருந்து ஒரு புறாவை காண்கிறேன், கிழக்கே இருந்து ஒரு ஆட்டை காண்கிறேன், தெற்கே இருந்து ஒரு டைனோசரை காண்கிறேன். அது என்ன அல்ல, அந்த தீர்க்க தரிசனம் அல்ல. உண்மையாகவே யாற்றிலிருந்து பெற்று அறிவிக்கணும்? கர்த்தரிலிருந்து பெற்று அறிவிக்கணும். அதுதான் தீர்க்க தரிசனம். அடுத்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, எதிர்காலத்தை குறித்து என்ன செய்வாங்க? அறிவிப்பாங்க. மறைபொருட்கள் மட்டுமல்ல, எதிர்காலத்தை குறித்து அறிவிப்பாங்க. தேவனுடைய திட்டம் என்னன்னு சொல்லுவாங்க. இது தீர்க்க தரிசிகள். மூணாவது ஒரு ஊழியக்காரர் என்ன சொன்னோம்? மூணாவது என்ன விரல்? நடுவிரல் இல்லையா? மூணாவது என்ன விரல்? இது என்ன ஊழியம்? முதல்ல அப்போஸ்தலர், இரண்டாவது தீர்க்கதரிசிகள், மூணாவது சுவிசேஷகர். சுவிசேஷ வேலை வந்து முதல்லையும் இல்லை, கடைசியும் இல்லை. எங்க இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எத்தனை ஊழியங்கள் எழும்பினாலும் அதனுடைய மைய பொருள் ஒன்று உண்டென்றால் அது சுவிசேஷம். எத்தனை ஊழியம் எழுமட்டும், என்னென்ன விதம் இருக்கட்டும், சபை இருக்கட்டும், டிவி ஊழியம் இருக்கட்டும், போன் ஊழியம் இருக்கட்டும், பலவிதமான ஊழியம் இருக்குது, எல்லாத்தினுடைய மைய பொருள் ஒன்று உண்டென்றால் சுவிசேஷம். எது சுவிசேஷம்? இயேசு எனக்கு காய்ச்சலை குணமாக்கினார், அது சுவிசேஷம் அல்ல. இயேசு என் கடனை மாற்றினார், அது சுவிசேஷம் அல்ல. மனம் திரும்புகிறவனுக்கு பரலோகராட்சி எப்படி இருக்குது? சமீபமாக இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு சுவிசேஷம் என்னன்னு தெரியாது. சாட்சியை போய் சுவிசேஷம் சொல்லுவாங்க, உபதேசத்தை போய் சுவிசேஷம் சொல்லிடுவாங்க. இல்ல, சுவிசேஷம் என்றால் என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள் அப்படின்னா அது ரொம்ப எளிதா புரிஞ்சுக்க சொல்றேன். மனம் திரும்புகிற ஒருவனுக்கு பரலோகராட்சி தூரமா இல்லை, எங்க இருக்குது? சமீபமா இருக்குது. அப்போ சுவிசேஷ ஊழியம் எந்த விரல்? மைய விரல். ஏன் மைய விரல்? எல்லா ஊழியத்தினுடைய பிரதான நோக்கம் எதை நிறைவேற்ற வேண்டுமா? சுவிசேஷ ஊழியத்தின் வேலையை நிறைவேற்ற வேண்டும். நாலாவது என்ன ஊழியம்? மேய்ப்பர் என்றால் சபை மேய்ப்பர், அதாவது பாஸ்டர். அதான் உங்களுக்கு புரியுமா சொல், பாஸ்டர் ஊழியம். இந்த மேய்ப்பன் ஊழியம் என்ன ஊழியம் சொன்னா, இது என்ன விரல்? என்ன விரல்? மோதிர விரல். அதிகாரம், ஆளுமை, முத்திரை, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஸ்தோத்திர அதிகாரம் அப்படி சொல்லலாம். அதாவது அதிகாரம் பண்ணிட்டு அலைவோம் அப்படி அல்ல அர்த்தம். எல்லா ஊழியங்களையும் நிர்வகித்து நடத்தக்கூடிய ஊழியத்தின் கடமை யாருக்கு இருக்குது? மெய்ப்பன் ஊழியம். புரியுற மாதிரி சொல்றேன். டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை கர்த்தர் நல்ல வல்லமையை பயன்படுத்திக்காரா இல்லையா? அமெரிக்காவுடைய பெருகின் கூட சேர்ந்து ஊழியம் செய்திருக்கிறார், பல இடங்களில் சேர்ந்து ஊழியம் செய்திருக்கிறார். அவர் கூடினார்னா ஒரு 4 லட்சம் மக்கள் 5 லட்சம் மக்கள் வருவாங்க. அவர் என்ன ஊழியம்? சுவிசேஷ ஊழியம். என்ன ஊழியம்? ஆனால் அவர் ஒரு மேய்ப்பனுக்கு கீழே யாரா இருக்கிறாரு? விசுவாசியா இருக்கிறார். சென்னையில் புரசவாக்கத்தில் பாஸ்டர் சாம் சுந்தரத்தினுடைய சபையில் ஒரு விசுவாசி. அதுக்காண்டி விசுவாசி என்னன்னா ஒரு ஊழியம் செய்யாமல் இல்லை, அவர் போய் பல இடங்கள் என்ன செய்யறாரு? ஊழியம் செய்யறார். அப்போ ஒரு 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 போதக ஊழியமா இருக்கலாம், ஒரு சுவிசேஷ ஊழியமா இருக்கலாம், ஒரு தீர்க்கதரிசியா இருக்கலாம், ஒரு அப்போஸ்தலனா இருக்கலாம். ஆனால் அவர்கள் யாரோடு இருக்கிறார்கள்? ஒரு மேய்ப்பனுடைய அன்பின் குடும்பத்திற்கு உள் அவர்கள் உட்பட்டிருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கெல்லாம் நல்லா டாக்டர் டேவிட் பாலாசிங்க நல்லா தெரியும். டாக்டர் டேவிட் பாலாசிங் தெற்கு ஆசியாவினுடைய ஏஜி ஸ்தாபனத்தினுடைய
ஆயிரக்கணக்கான சபைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனாலும் பெங்களூர்ல பாஸ்டர் பால் தங்கை சபையில யாரா இருக்கிறாரு? ஒரு விசுவாசியா இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறார் பாத்தீங்களா, அவர் ஆயிரக்கணக்கான சபைகளை ஸ்தாபிச்சிருக்கிறாரு. ஆனா அந்தியோகியா சபையில் அவர் யாரா இருக்கிறாரு? ஒரு அங்கத்தினரா இருக்கிறார். ஒரு அங்கே அந்த சபையில் உட்பட்டு இருக்கிறார். இப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப மேய்ப்பன் ஊழியத்தை கர்த்தர் ஏன் வைத்திருக்கிறார் என்றால், இத்தனை ஊழியங்களையும் அருமையாய் நடத்தக்கூடிய கிருபைகளுக்காக. கடைசி என்ன ஊழியம்? 5வது என்ன ஊழியம்? இருக்கிறதுலயே என்ன விரல்? சுண்டு விரல். இதை வச்சு எதையா தூக்க முடியுமா? நீங்க ஒரு பெரிய டம்பிள்ஸை கொடுத்து இதை வச்சு தூக்குப்பாருன்னா கை வளைஞ்சிக்கிட்டு போயிடும், முடியாது, வெயிட் தூக்க முடியாது. இதை வச்சு ஏதாவது பிரயோஜனமா செய்ய முடியுமா? இதை பார்த்து எனக்கு ஒன்று வச்சு ஏதாவது பிரயோஜனக்கான்னு கேளுங்களேன். ஆனால் இது ஒரு பிரயோஜனம் இருக்குது. இதை வச்சு காதை என்ன செய்யலாம்? நல்லா கொடையில் எங்கள் அப்பா எங்களை சொல்லி கொடுத்தது தான். அப்பா தான் எங்களை சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் இதை வச்சு என்ன செய்யலாம்? இந்த விரல் வச்சு காது உடைய முடியுமா? உள்ளவே என்ன செய்யாது. இருக்கிறதுலே பெரிய விரல் தான்ப்பா, நிறைய அழுக்கு இருக்குன்னு சொல்லி வச்சு என்ன செய்ய முடியாது. அதுக்குன்னு கர்த்தர் ஒன்று வச்சிருக்காரு. அப்போ இந்த விரலை எதுக்கு பயன்படுத்தலாம்? சுத்தம் பண்ண. ஒரு அற்பமான வேலை மாதிரி தெரியுது, அதான் நீங்களும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அற்பமான வேலைன்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா காது கேட்காம போயிடும். போதக ஊழியம் என்றால் கேட்காதவர்களையும் கேட்டு புரிய வைப்பது. போதக ஊழியம் என்ன அர்த்தம்? கேட்காதவர்களையும் கேட்க வைத்து புரிய வைத்து பயன்படுத்த செய்வது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த 5 ஊழியங்களும் தேவைன்னு சொல்றவங்க மட்டும் 2 கை வைத்து அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கொடுத்த 2 கட்டளை. ஒன்று, நீங்கள் புறப்பட்டு போய் அறியாதவர்களுக்கு அறிவியுங்கள். 2வது கட்டளை, அறிவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்களை சீஷராக்கி உள்ள கொண்டு வந்து வச்சு உபதேசித்து கிறிஸ்துவை பற்ற விசுவாசம், கிறிஸ்துவை பற்றிய அறிவு, கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தி சுவிசேஷ ஊழியத்தின் வேலையை செய்து பக்தி விருத்தி அடைய வேண்டும். இதற்காக இந்த 5 ஊழியத்தை ஏற்படுத்தினார். என்னென்ன ஊழியம்? கையை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், அழகா சொல்லுங்க. அப்போஸ்தல ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மெய்ப்பனின் ஊழியம், போதக ஊழியம். இந்த 5ஐயும் கர்த்தர் எழுப்ப வேண்டும். ஏன் தெரியுமா? அப்பதான் சர்ச்சுக்கு நல்ல பேர் இருக்கும். அப்படியா? சர்ச்சை அப்பதான் பந்தாவான சர்ச்சா இருக்கும். அப்படியா? எங்க சபை அப்படிதான் பணக்கார சபையா இருக்கும். அதுக்காகவா? இல்லை. எங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. எருசலேம்ல இருந்து நாங்க எங்க வரைக்கும் போகணும்? அங்க அவங்களுக்கு சொன்னது எருசலேம். நான் நம்மளுக்கு சொல்லட்டுமா? நம்ம எங்க இருந்து புறப்படணும்? விகேபூர்ல இருந்து. கையை இந்த லேண்டில் வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த லேண்டில் கை வச்சு சொல்லுங்க, இந்த விகேபூர்ல இருந்து நாங்க புறப்பட்டு நாங்கள் பூமியின் கடைசி வரை போக வேண்டும். தரிசனம் தந்தவரே, தடைகளை உடைத்தவரே,